Praise the Lord. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சங்கீதம் 1வது சங்கீதத்தை தியானிக்கலாம். தினமும் ஒரு சங்கீதமாக தியானிக்க போகிறோம். இப்போ 1வது சங்கீதம் 1:1 வேதம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலியில் நம்ம இருப்போம். ஒன்றா மாமியாராக இருப்போம், இல்லை மருமகளாக இருப்போம், யாராவது இல்லை சொந்த பந்தங்களாக இருப்போம். இப்போ மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிறது. ஒருத்தர் நம்ம நல்ல ஒரு யோசனையாக பேசிகிட்டு இருந்தாலும் திடீர்னு வருவாங்க, உங்கள் மாமியாரா, ஐயோ அவங்கள பற்றி எனக்கு பயங்கரமாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் எப்பவுமே காது கொடுத்து கேட்கக்கூடாது. அதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனை. நம்ம மற்றவங்களுக்கு விரோதமாக எப்பவுமே ஒரு ஆலோசனை பண்ணக்கூடாது. மாமியாரா ஹஸ்பண்டை பெற்று வளர்த்துனவங்க, ஒரு காலத்துக்கு நாமளும் மாமியார் ஆகுவோம். அதனால் நமக்கும் அப்படி ஒரு நிலைமையை கடவுள் கொடுக்கக்கூடாது. அதனால் நம்ம ரொம்ப இறங்கி போய் பரவாயில்லைங்க, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார், எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி வந்துடணும். எனக்கு நிறையா வேலைகள் இருக்கும் வீட்டில். ஆனால் பெண்கள் ரோட்டில் நின்றுட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஒரு பக்கம் குழந்தை அழுதுட்டுருக்கு, அந்த இன்னொரு அம்மா பார்த்தா அடுப்பில் பால் வச்சுட்டு வெளியில் நியாயம் பேசுகிறாங்க, பால் பொங்கிடு. இப்படி அநேகமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி துன்மார்க்கமான காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. நம்ம உலக பிரகாரமான மனிதர்கள் அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள். மற்றவங்களுக்கு நன்மை மட்டும்தான் நம்ம செய்யணும், தீமையே செய்யக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக நம்ம எப்பொழுதும் வேதத்தின்படி தான் நடக்கணும். வேதம் சொன்னதான். இன்றைக்கி நம்ம கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? வாரமான ஆலயத்துக்கு போக சொல்லுது, ஜெபிக்கணும், தியானம் பண்ணணும். எப்படியாவது ஒரு வகையில் நம்ம ஆண்டவரை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். எந்நேரம் நம்ம சிந்தியில், ஆண்டவரே இப்போ இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நம்ம யாராக இருந்தாலும் வேணும், தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணணும். மற்றவங்களுக்கு நல்லதே செய்யணும். நம்ம எப்பவுமே யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது. நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சாங்கன்னா அதை நம்ம மன்னிச்சுக்கணும், மறந்துடணும். அந்த தீமையை ஒரு நாள் நம்ம நன்மை செய்யும்போது, நமக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை தான் செய்யணும்னு சொல்லி வேதாகமாக சொல்லுது. நம்ம தீமை நமக்கு ஒருத்தர் செய்யும்போது நம்ம அதை மறந்து மன்னித்து அவங்களுக்கு நன்மை செய்யும்போது அவங்க மாறுவாங்க. கடவுள் அவங்கள மாற்றுவார். சங்கீதம் 1:3 பார்க்கும்போது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ துன்மார்க்கரோட ஆலோசனையில் நடக்காதவன் எப்படி இருக்கிறானாமா, தன்னோட காலத்தில் தன்னோட கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான்னு வேதம் சொல்லுது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தின்படி நடக்கிறவன், ஆண்டவரோட வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஏன்? அவங்க மற்றவங்க செய்கிற தப்பாக மன்னிக்கிறாங்க, வேதத்தின்படி நடக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலும் நம்ம எப்போவும் ஆண்டவர் தேடணும். நம்ம ஹிருதயத்தில் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யணும். தீமை யாருக்குமே செய்யக்கூடாது. சங்கீதம் 128 1வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வேதாகமாக சொல்லுது. நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து அவரோட வழிகளில் மட்டும்தான் நம்ம நடக்கணும். அப்படி கர்த்தருக்கு பயந்து அவரோட வழிகளில் நடக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு வேதாகத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ளோன்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். 128 2வது வாசனத்தை நம்ம வாசிக்கும்போது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்மளோட சம்பாதிக்கிறத நம்ம சாப்பிடணும். அது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வெட்டி செலவாக கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவருக்கு பயந்துட்டு நம்ம கேட்குறவங்க யாருக்கு தான தர்மம் செய்யணும். ரோட்டில் போய் ஒரு பிச்சைக்காரன் கேட்குறான்னா 10 ரூபா இருக்குதா, எடுத்து கொடுத்துட்டு போகணும். கடவுள் நம்ம அந்த காசை நமக்கு 1000 மடங்காக திருப்பி தருவார். ஒரு எளியவனுக்கு நம்ம உதவி செய்யும்போது கடவுளுக்கே செஞ்ச மாதிரி வேதாகமத்தில் நம்ம பல இடங்களில் வாசிக்கிறோம். ஒரு எளியவருக்கு, ஏழைகளுக்கு நம்ம தான தர்மம் செய்யணும். முன்னிடத்தில் கேட்குற எவனுக்கும் கொடு அப்படின்னு தான் சொல்லிருக்கு. நம்ம கேட்குற யாருக்குமே என்ன பண்ணணும், என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்கணும், கொடுத்து உதவணும். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, உன் மனைவி உன் வீட்டோரங்களையும் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றைகள் போல் இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம அப்படி கொடுத்து நம்ம ஆண்டவரோட வழியில் நடக்கும்போது நம்ம மனைவி எப்படி இருப்பாங்களாமா,
வீட்டை சுற்றிலும் கனிதரும் திராட்சை கொடிகளை போல் இருப்பாங்க. வீட்டை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி திராட்சை பழம் கனிகளை கொடுத்தா, திராட்சை செடி கனிகளை கொடுத்தா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நினச்சி பாருங்கள். அப்படி வந்து நம்ம பிள்ளைகள், நம்ம மனைவி பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாமா? பந்தியை சுற்றி ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பாங்களாமா. கனிதரும் திராட்சை கொடி மனைவி, பந்தியை சுற்றில் இருக்கிற பிள்ளைகள், ஒலிவ மரக்கன்றுகள் பிள்ளைகள், இப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் எவ்வளோ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வான்னு பாருங்களேன். நம்ம ஒருத்தர் கொடுக்கும்போது அவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அப்படி நிறையா ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி கொடுத்து மற்றவங்களுக்கு உதவுங்க. எப்பவுமே நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். நமக்கு எதுவுமே குறைவிடாது. ஆண்டவர் நம்மளுக்கு வேணும் வரைக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாராகவே இருந்துட்டு போங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு பாருங்கள். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அதில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வான்னு சொல்லுது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நம்ம தீர்க்காயுசா இருப்போம். எந்த ஒரு நன்மையும் நமக்கு குறைவிடாது. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ தீர்க்காயுசா இருப்போம். ஆண்டவரோட வழிகளை நடக்கணும். வேதாகமம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும். போதகர்கள் வந்து நமக்கு எதத்தை போதிக்கிறார்களோ அந்த போதனைகள் படி நம்ம வாழணும். தினந்தோறும் சபைக்கு செல்லணும். வேதத்தை வாசிக்கணும். வீட்டிலேருந்து சபைக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேருந்து பைபிளை தியானம் பண்ணணும். போதவர்களோட ஐக்கியமாக இருக்கணும். இப்படி நல்ல காரியங்களை நம்ம செஞ்சுட்டு வரும்போது கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராமா. நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் வேதம் சொல்லுது. நம்ம எப்படி கொடுக்குறவங்க எப்படி இருப்பாங்களாமா? ஆண்டவரோட வேதத்தில் படி வாழ்கிறவங்க எப்படி இருப்பாங்களாமா? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். 4 தலைமுறைகளை நம்ம காண்போம். 3 தலைமுறைகளும் நம்ம காண்போம். 3 தலைமுறை பல ஏற்பாடு காலத்துலலாம் நம்ம பார்க்கும்போது அபிரகாம் தகப்பன் 3-4 தலைமுறை பார்த்துருக்காரு. அது மாதிரி எத்தனையோ வேதத்தில் பெரியவங்களை நம்ம பார்த்துருக்கோம். தீர்க்காயுசா வாழணும். நம்ம வந்து உள்ளத்தை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு எப்பவுமே நம்ம நன்மை செய்யும்போது கடவுள் நம்மளுக்கு நன்மையே நடக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கும். ஜெபிப்போம், துதிப்போம், ஆண்டவரை தேடுவோம்.